திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் ஊராட்சியில் உள்ள லட்சுமி நகர் மற்றும் சுபத்ரா நகரில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியதோடு துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்தான விரிவான தகவலை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி, மாவட்ட நிர்வாகம் ஏன் இது குறித்தான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராமகுமார். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காக்களூர் ஊராட்சியில் லட்சுமி நகர், சுபத்ரா நகர், பெருமாள் கோயில் தெரு ஆகிய 3 தெரு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் முறையாக கால்வாய்களில் செல்லாததால் சாலை மற்றும் காலி மனைகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இந்த நீண்ட நாட்களாக இந்த கழிவுநீர் பகுதியில் தேங்கி உள்ளதால் அப்பகுதியில் விஷ ஜந்துக்கள் மற்றும் பூச்சிகள், கொசுக்கள் அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த கழிவுநீரை இருந்து வெளியேற்றும் துர்நாற்றம் குடியிருப்பு வாசிகளின் சுவாச பிரச்சனையும் இந்த பகுதியில் ஏற்படுகிறது. மழைக்காலங்களில் இந்த கழிவுநீருடன் சேர்ந்து மழை நீரும் சாலைகளில் ஓடுவதால் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளன. இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் என வேலைக்கு செல்பவர் என பொதுமக்கள் அனைவரும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாலை முழுவதும் இந்த பகுதியில் குண்டும் குழியுமாக மற்றும் மழைநீரும் கழிவுநீரும் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகளும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இப்பகுதியில் அதிக அளவில் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள சில வீடுகளில் உள்ள குழந்தைகளுக்கும் இப்பகுதியில் தற்போது ஜுரம் அடித்து காணப்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதியில் உடனடியாக அரசு மருத்துவ முகாமை அமைக்க வேண்டும் எனவும், இந்த கழிவுநீர் தேங்காமல் இருப்பதற்கு கால்வாய்கள் கட்டப்பட்டு சாலையை சீரமைக்கப்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். நீண்ட நாட்களாக இப்பகுதியில் இது போன்ற இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகி வருவதாகவும், இந்த பகுதியை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் யாரும் இப்பகுதியில் கண்டு கொள்ளாமல் இப்பகுதியை முழுவதுமாக இந்த துர்நாற்றம் வீச வருவதால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அரசு அதிகாரிகள் இப்பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், ஆய்வு செய்து உடனடியாக கழிவுநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ராம்குமார். விநாயகமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.